மாதிரி நம்ம மக்கள்கிட்ட நோன்பு காலங்கள்ல சில அறியாமை இருக்கிறது. எச்சில் முழுங்க கூடாது, பல் துலக்க கூடாது. அந்த நோன்பு காலத்துல குளத்துல குளிச்சாலும் கூட காதை பத்தி குளிக்கணும், மூக்க பத்தி குளிக்கணும், தண்ணி கூட ஒரு தண்ணி உள்ள போயிடக்கூடாது, ருசி பார்த்திடக்கூடாது. இப்படிங்கிற மாதிரி கூடுதலான பேணுதல்ங்கிற பேர்ல சக்திக்கு அப்பாற்பட்ட மாதிரியான ஒரு நிலை வைத்திருக்கிறார்கள். அப்படி மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. ஒருத்தர் நோன்பு காலத்தில் இருக்கிறாரா, பல் துலக்க கூடாதுன்னு, ஏங்க பல் துலக்கூடாது? இல்ல, அந்த நோன்பாளருடைய வாடையே வாயில் விழுந்து வரக்கூடிய வாடையே அது அல்லாஹ்விடத்துல கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததா இருக்குது, பல்லு விளக்கிட்டு அந்த ஸ்மெல் எல்லாம் போயிருமே அப்படிங்கிறாங்க. அது தப்பு. அந்த வாடை என்பது வாய் பல்களுக்கு இடையிலிருந்து வெளிவர வாடை அல்ல, வயிற்றிலிருந்து வெளிவருகிற வாடை. ஏன்னா பகல்ல பட்டி கிடக்கிறான் இல்லையா, அப்ப அந்த வயிற்றிலிருந்து வெளிவருகிற ஒரு வகையான வாடை அல்லாஹ்விடத்துல கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி பல் துலக்க தேவையில்லைன்னு சொல்றாங்களே, அப்படி கிடையாது. தாராளமா பல் துளைக்கலாம். 5 வேளை தொழுகைக்கும் ஒழு செய்கிற பொழுது பல்லு துளைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி எச்சில் விழுங்கிக்கலாம், அது தப்பு கிடையாது. அதே போல ஒரு நோன்பு காலத்துல குளத்துல போய் குளிக்கிறானா குளிச்சுக்கலாம். காது வழியா தண்ணி போக கூடாது, மூக்கு வழியா தண்ணி போக கூடாதுலாம் கிடையாது. வாய் வழியா தண்ணியை குடிச்சிடக்கூடாது, அதை கவனத்துல வைக்கணும். அதே மாதிரி சில உணவு பதார்த்தங்கள் நம்ம ரெடி பண்ண வேண்டி இருக்கும். ரெடி பண்ண நோன்பு திறக்கிறதுக்கே தேவைப்படும். உணவுகளை பிறருக்கு பரிமாற தேவைப்படும். அப்ப ருசி பார்த்து தான் உண்டு. இல்லாட்டி கடைசி நேரத்தில் ருசி பார்த்துட்டு சரி பண்ண முடியாது. அப்ப தொடக்கத்தில் ருசி பார்க்கறதுக்காகவே நாக்கலப்படுதா, அது தப்பு கிடையாது. முழுங்க தான் கூடாதே தவிர இது தவறு கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சிறுவர்களுக்கு நோன்பு வைக்கிறது, நம்ம பிள்ளைகளுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டலாம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு 7 வயசு, ஒரு 8 வயசு இந்த மாதிரி சிறுவர்களை கண்டிப்பா 30 நோன்பு, நீ எவ்வளவு நோன்பு வச்ச, 20 நோன்பு, நீ தான் பெரிய ஆளு, நீ 10 நோன்பு, நீ சரியில்லை, இப்படிங்கிற மாதிரியான அந்த நோன்பு வைக்க ஊக்கப்படுத்துறங்கிற பேர்ல செய்கிறார்கள். இது என்னன்னா, இந்த நாகூர் ஹனீஃபா ஒரு பாட்டை கேட்டு, ஒரு ஊரில் 7 வயது ஏழை பாலகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 வயசு பையன் இருந்தான். அவன் நோன்பு வச்சே ஆவேன்னு பிடிவாதமா நின்னான். பெத்தவங்க எல்லாம் அழுதாங்க, வெறுத்தாங்க. அதையும் மீறி நோன்பு வச்சான். நோன்பு வச்சதுனால மௌத்தா போயிட்டான். பிறகு ஒரு ஃபக்கீர் சா உயிர் கொடுத்தாருன்னு ஒரு கதையை பாடியிருக்காரு இல்லையா, அந்த கப்சாவை மனதில் வைத்துக்கொண்டு 7 வயசு பிள்ளை கூட நீ நோன்பு வைக்கணுங்கிற திணிக்கிறாங்க. பருவம் அடைந்தவர்களுக்கு தான் இது கடமை. நோன்பு வைக்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டலாம். ஏதோ ஒரு நோன்பு 2 நோம்பா வச்சுட்டு போட்டும், பிரச்சனை இல்லை. அவருடைய தாக்கத்தை அது பாதிச்சிடக்கூடாது. அவர்களுடைய உயிருக்கு அது வேட்டு வைக்கிற மாதிரி அது இருந்துடக்கூடாது. நோன்பு வைக்க ஆர்வம் ஊட்டலாம். சில பேர் 10 வயசு 11 வயசுல நல்ல தாக்கத்து இருக்கும், வைப்பாங்கன்னா வச்சுட்டு போட்டும், பிரச்சனை இல்லை, கடமை கிடையாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட இந்த ரமலான் நோன்பு வைக்கணும்னு யாரும் சஹாபாக்கள் திணிச்சு அப்படி வச்சு பக்குவப்படுத்தலாம் செய்யல. ஆஷுரா நோன்பு என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் 10வது நாள் வைப்பார்கள் இல்லையா, அந்த ஆஷுரா நோன்புனுடைய காலத்துல தான் தன்னுடைய சிறு பிள்ளைகளுக்கும் அந்த நோன்பு வைக்க வைத்து, அந்த நோன்புல இருந்து அவங்க களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சின்னஞ்சிறு பொம்மைகளை வைத்து விளையாட்டு காட்டினார்கள்ங்கிற ஹதீஸ் எல்லாம் இருக்குது. அப்ப ஒரு நோன்பு 2 நோன்புனா அது பிரச்சனை இல்லை. அதுவும் நம்முடைய பிள்ளைகளுடைய சக்திகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நோன்புல முக்கியமான இன்னும் சில விஷயங்கள் என்னவென்றால், இந்த நோன்புனுடைய காலகட்டத்தில் நாம பகல்ல பசித்திருந்தோ தாகித்திருந்தோ அல்லாஹு நோன்பை முறிப்பதற்கு என்னென்ன கூடாது என்று தடுத்தானோ அதெல்லாம் விட்டு ஒதுங்கி இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. நோன்பு என்பது நம்மை ஆன்மீக ரீதியாகவும் பல விஷயத்துல பண்படுத்த வேண்டும். அதுதான் நோன்பினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். அல்லாஹ் சொல்கிற பொழுது, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்துக்கு எப்படி கடமையாக்கப்பட்டிருக்குதோ அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது, லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம். அல்லாஹ் சொல்றான். நம்மளை இறையச்சம் அது ஏற்படுத்தணும். நோன்பு என்பது பகல்ல பட்டினி கிடந்தோமா உடம்பு குறைச்சிருக்கிறோம், இதுக்கெல்லாம் நோன்பு. பகல்ல தாகித்து இருக்கிறோமா, நமக்கு உடல்ல ஸ்ட்ரென்த் ஏறி இருக்குது, கொழுப்பெல்லாம் குறைஞ்சு போச்சு என்பதற்கெல்லாம் நோன்பு. நோன்பு என்பது நாம் நோன்பு வைத்ததால் நமக்கு ஆன்மீக ரீதியான இறையச்சமும் ஒரு பேணுதலும் ஒரு வெட்க உணர்வும் ஒரு பயபக்தியும் ஏற்பட்டு இருக்கிறது என்று வரணும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யத கௌல சூரி வல் அமல பிஹி வல் ஜஹில், யார் பொய்யான பேச்சுக்களையும் அந்த பொய்யான செயல்களையும் அறியாமைத்தனமான மடத்தனமான காரியத்திலையும் ஈடுபடுகிறார்களோ, அதை விட்டுவிடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் அன் யதஅ துஆமஹு வ ஷராபஹு, அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி பட்டினி இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாகித்திருந்தும் ஒரு புண்ணியம் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நோன்பு காலத்துல இந்த டிவி பாக்குறதா, இந்த டிவி பாக்குற அடிமை கூட நோன்பு காலத்துல இருந்துச்சுன்னா நம்ம நோன்பு வச்சு புண்ணியம் இல்லை.
நோன்பு காலத்துல இருந்தும் இந்த பாவமான செயல், பொய்யான செயல், தவறான செயல், தேவையற்ற செயல், வீண் சச்சரவு ஈடுபடுறோமா, நம்ம நோன்பு வச்சு புண்ணியம் இல்லை. நோன்பு ஏன் வைக்கலன்னு நல்லா கேள்வி கேட்க மாட்டான் மறுமையில. ஆனா நோன்பு வச்சதுக்கு கூலி வழங்கணும்ல, அந்த கூலி கிடைக்காம போயிடும். அதை கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி இந்த நோன்பு காலங்கள்ல எந்த விதமான சண்டை சச்சரவுல ஈடுபட்டக்கூடாது. அப்படி ஒருத்தனாவது நம்மள்ட்ட தேவையில்லாம அறிவு கட்டத்தனமா சண்டைக்கு வரானா, வம்பு வழக்க வரானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன் சாபஹு அவ் காத்தலஹு, எவனாவது ஒருத்தன் வந்து சண்டை பிடிச்சாலோ திட்டினாலோ கூட நீ என்ன சொல்லணும், நான் திருப்பி அடிக்க மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன். ஏன், இன்னி சாயிமுன், நான் நோம்பாளிப்பா, நீ என்னாலும் படிக்க போ, நான் விட்டுட்டேன் உன்னை அப்படின்னு அந்த பிரச்சனையை முடிவு கட்டணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இது மாதிரி ஒரு சண்டை சச்சரவு இல்லாம ஒரு மன அமைதியோட, ஒரு வெக்க உணர்வோட, பாவங்களான காரியத்திலிருந்து ஒதுங்கிட்டு வீணான வெட்டித்தனமான காரியத்தில் ஈடுபடாம சரி பக்குவமாக நம்ம நடந்தால் இந்த ஒரு மாத கால இந்த பக்குவம் ஆயுள் முழுக்க நம்மளை இறையச்சத்தோடு வளர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பயிற்சி பட்டறையாக இந்த நோன்பு அமையும். இப்படி நோன்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவிற்கு நாம அல்லாஹ்வும் அவன் தூதரும் காட்டி தந்த வழிமுறைகள்ல நம்ம நோன்பை அமைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல நோன்பு பிடித்தவர்கள், ரமலான்ல நோன்பு நோற்றவர்கள் அந்த ரையானுடைய சொர்க்கத்தில் ரையானுடைய வாசல்ல நுழையக்கூடிய பாக்கியம். யார் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்போ 30 நோன்புனா 29 நோன்புனா எவ்வளவுன்னு பாத்துக்கணும். அப்போ இது மாதிரி நரகத்திலிருந்து நம்மை மீட்கக்கூடிய நோன்பு என்பது ஒரு கேடயமாக இருக்குன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், எப்படி எதிரியை நம்ம அவனுடைய தாக்குதலிருந்து தடுக்கிற கேடயமாக நோன்பு இருக்கிறதோ அது போல சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து தடுக்கிற கேடயமாக இந்த நோன்பு இருக்கணும். பொய் பேசுறதுக்கு சைத்தான் தூண்டுவான், இந்த நோன்புங்கிற கேடயத்தை வச்சு தடுத்துடணும். சண்டை போட தூண்டுவான், நோன்புங்கிற கேடயத்தை தடுக்கணும். நம்மள தவறான காரியத்தின் பக்கம் சிந்திக்க தூண்டி தவற செய்ய வைப்பான், நோன்புங்கிற கேடயத்தை வச்சு தடுத்து கொண்டு நம்மை நாம் சரி செய்து கொள்வோமேயானால் இந்த நோன்பின் மூலமாக மறுமையில மகத்தான வெற்றிக்கும் அல்லாஹ்விடத்தில் அதிகமான மற்ற நாட்களை நாம் செய்கிற கூலியை விட அதற்கு கூட 1 to 10 மடங்கு நன்மை கிடைக்கும். ரமலானுடைய நோன்பு காலகட்டத்தில் நான் இது நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி வழங்குகிறேன் அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மானுடைய கூலியை, அளப்பெரிய அந்த கிருபையையும் கருணையையும் மகத்தான நற்கூலியையும் நாம் வைக்கிற நோன்பை சரியான முறையில் வைத்து அல்லாஹ்வின் திருப்தியை முழுமையாக பெறக்கூடிய வகையில் வைத்து மறுமையில மகத்தான வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த நோன்பு குறித்த இன்னும் பல சந்தேகங்கள், கேள்விகள், மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த நோன்பு காலத்தில் இரவு நேரங்களில் செய்யப்படுகிற அந்த இரவு தொழுகை, அது குறித்த சட்டங்கள், நோன்பு என்றால் அந்த பிறை சம்பந்தமான சர்ச்சைகள், அது குறித்த தீர்வுகள் என்பன போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக நோன்பு என்கின்ற ஒரு நூல் நம் ஜமாத் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. மௌலவி பி ஸைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய நோன்பு என்கின்ற அந்த புத்தகத்தை வாங்கி பல்வேறு விஷயங்களை அறிந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.